தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்மை செய்தி. அண்ணா நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அண்ணா நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து பேரணியில் பங்கேற்று நடைபெற்று வருகின்றனர். அண்ணா நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைதி பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று நடைபெற்று வருகிறது. அண்ணா நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்று அமைதி பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைதி பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். அண்ணா நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைதி பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று அமைதி பேரணியில் நடந்து கொண்டு வருகின்றனர். மேலும் அமைதி பேரணி எங்கு தொடங்கி எங்கு நிறைவடைகிறது, இது பற்றி விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் முதல்வர் அண்ணாவுடைய நினைவு நாள் 57வது நினைவு சென்னை ஓமாந்தூரார் அருகே இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் தான் இந்த பேரணி தொடங்கி அண்ணாவுடைய நினைவு. ஏற்கனவே இவர் தொடர்ந்து அண்ணாவுடைய நினைவு பேரணி மட்டுமல்லாமல் இந்த முழுவதுமாக ஏன்னா கோயில்களும் திருக்கோயில்களிலுமே சமபந்தி விரதம் நடக்கும். ஒவ்வொரு அமைச்சர் தலைமையிலும் நடக்கும். அங்கு அந்த ஒவ்வொரு கோயில்களிலுமே சமபந்தி விரதம் நடக்க உள்ளது. தற்பொழுது அது சொன்னது போல ஓமாந்தூரார் மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நேரடியாகவே அண்ணா வாலாஜா சாலை வழியாக அண்ணா நினைவிடத்திற்கு வருகிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நம்ம சொன்னது கூட நேற்று ஒரு பல்வேறு அறிக்கைகளையுமே முதல்வர்கள் வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு கலைக்குனி அந்த தலைப்பில் தொண்டர்களுக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கணும். குறிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தல் இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் போட்டின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அந்த கூட்டணிகள் தமிழ்நாடு பேசுவது அநீதிகள் மக்களை முன்னெடுக்கும் விதமாக 234 சட்டமன்ற தொகுதியும் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுடைய அந்த பரப்புரையை தொடங்கியிருக்காங்க. பல்வேறு பரப்புரை தொடங்கிய அந்த தொகுதிகளையும் கூட ஒரு தொண்டர்களுக்கு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போகணும் அப்படின்னு கூட அவர்களும் ஒரு கடிதம் எழுந்தாங்க. அண்ணாவுடைய இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்துதான் இப்பொழுது தற்போது இருக்கக்கூடிய இந்த பேரணியானது அமைதி பேரணியானது வாலாஜா சாலையில் அதாவது குறிப்பாக ஓமாந்தூரார் மருத்துவமனை இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் உதவியும் அமைச்சர்கள் மற்றும் சக்தி தொழில் படிப்புல நேரடியாக தற்பொழுது அண்ணா வெளிநாட்டு கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா சமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது. ஒவ்வொரு பக்கமுமே பல்வேறு அண்ணா சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. பல இடங்கள்ல நம்ம ஏற்கனவே கூறியது போல அமைச்சர்கள் பங்கு பெறக்கூடிய கோயில்களில் அந்த
உணவு வழங்கக்கூடிய நிகழ்வும் சமூக நிகழ்வுடைய மக்களோடு சேர்ந்து அமைச்சர்களும் அந்த உணவு அருந்துள்ளார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது அமைதி பேரணியானது நாம் சொன்னது போல வாலாஜா சாலையிலிருந்து வாலாஜி சாலை வழியாக மெரினா கடற்கரைக்கு கொண்டுள்ளது. அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைதி பேரணி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.